அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டர்ட் பவுடர் தயார் பண்ணிடலாம். அந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு கஸ்டர்ட் ஃப்ரூட் டெசர்ட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் சுகர். இந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். எந்த கப்பில் நம்ம சுகர் அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் மில்க் பவுடர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். இது கூட எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் தயாராகிருச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. இது எல்லா டெசர்ட்டுக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடரில் கேக் கூட நம்ம செய்யலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க, ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் நான். நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம செஞ்சு வச்ச கஸ்டர்ட் பவுடரில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் டெசர்ட்டுக்கு. இப்போ இதை பாலில் சேர்த்துடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடரை சேருங்க. இது கூட 1/4 கப் சுகர். சுகர் இல்லாமல் நீங்கள் 1/4 கப் மில்க் மேட் சேர்த்தாலும் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் 1 hour வைக்க போகிறோம். நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் ஃப்ரூட்ஸ்னால் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் பைனாப்பிள், 1/2 கப் ஆப்பிள், 1/2 கப் பொமிக்ரானட், 1/2 கப் பிளாக் கிரேப்ஸ். இந்த ஃப்ரூட்ஸுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கஸ்டர்ட் மில்கோடு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம கஸ்டர்ட் மில்க் போக போக நல்லா திக்காயிரும். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது கூட 1/2 கப் பனானா, ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதேங்க, சூப்பரான ஃப்ரூட் டெசர்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் சூப்பரான முறையில் சிம்பிளாக நம்ம தயார் பண்ணியாச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ்களை வச்சு நம்ம டெசர்ட் தயார் பண்ணியாச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.